சிங்கப்பூர் தமிழ்மொழி விழா 2025 ஓர் அங்கமாக வளர்தமிழ் இயக்கத்தின் ஆதரவில் ஜமால் முகமது கல்லூரி முன்னாள் மாணவர்கள் சங்கம் ஏற்பாட்டில் உமரப்புலவர் தமிழ்மொழி நிலைய உள்ளரங்கில் தமிழ் எங்கள் இளமைக்கு பால் எனும் நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. தமிழாசிரியர் ஜோ அருள்பிரகாஷ் தமிழின் இளமையை கருப்பொருளாய்க் கொண்டு சிறப்புரையாற்றினார். சிங்கப்பூர் நாடாளுமன்ற முன்னாள் நியமன உறுப்பினர் டாக்டர் சையத் ஹாரூன் அல்ஹப்சி தமிழ்மொழியின் அவசியத்தை வலியுறுத்தி பேசியதோடு, கடந்த 15 ஆண்டுகளில் இதுவரை 144 நிகழ்ச்சிகள் நடத்தி சாதனை படைத்திருக்கும் ஜமால் முகமது கல்லூரி முன்னாள் மாணவர்கள் சங்கம் சிங்கப்பூர் கிளை ஆற்றி வரும் கல்வி சார்ந்த சமூக நலப் பணிகளை பாராட்டினார். வரவேற்பு உரை வழங்கிய சங்கத்தின் தலைவர் பட்டய கணக்காளர் முனிவர் மூஹா காதர், இந்த ஆண்டு இறுதியில் சங்கத்தின் 15ஆம் ஆண்டு நிறைவு விழா கொண்டாடவிருப்பதாக அறிவித்தார். சங்க செயலவை உறுப்பினர் அப்துல் மாலிக் வழிநடத்த தமிழும் இளமையும் என்ற தலைப்பில் மாணவர் அங்கம் இடம்பெற்றது. இதில் மாணவ மாணவிகள் இஷாக் இப்ராஹிம், ஆமினா ஜுனைரா, ஸ்ரீநிதி ரெங்கபிரசாத் ஆகியோரும், பெற்றோர்கள் கோ ரெங்கபிரசாத் மற்றும் சாரதாமணியும் கலந்து கொண்டனர். மூத்த ஊடகவியலாளர் முகமது அலி தமிழ்மொழியின் சிறப்புகளை பற்றி சிற்றுரையாற்றினார். இசைமணி பரசு கல்யாண் மற்றும் அவரது மாணவ மாணவிகளான ஸ்ருதி கார்த்திக், சாய் காத்யாயினி, பரசுராமன், ஷாய் சித்தாந்த், பரசுராமன், ஷாய் வேதான், வியாசன் வெங்கடேஷ், இஷான் கார்த்திக், அக்ஷரா கார்த்திக் ஆகியோர் அமுதே தமிழே என்ற பாடலை குழுவாக இணைந்து பாடினர். ஸ்ரீ நாராயண மிஷன் சிங்கப்பூர் அறநிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி எஸ் தேவேந்திரனின் 40 ஆண்டுகால சமூக சேவையை பாராட்டி உயரிய ஜமாலியன் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. GCE O நிலைத் தேர்வில் சிறப்பு தேர்ச்சி பெற்றதாக ஈசூன் டவுன் உயர்நிலைப் பள்ளி மாணவர் அப்துல் ரஹ்மானுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியை சங்கத்தின் செயலவை உறுப்பினர் ரியாஜ் மிக சிறப்பாக வழிநடத்தினார். சமூக தலைவர்கள், தமிழ் ஆர்வலர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள், சங்கத்தின் உறுப்பினர்கள் உட்பட சுமார் 300 பேர் இவ்விழாவில் கலந்து கொண்டனர்.